சில பேர்னா நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தை அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமது ஊழியத்துக்கு தான் இருப்பாங்க, நம்ம ஊழியத்திலே பல வருஷமா இருப்பாங்க, நமது ஊழியத்திலே ஊறி போனவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் பேசி பாருங்க, இவங்க உண்மையாகவே நம்ம கூட தான் இருக்காங்களா இல்லாட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய சிந்தையே வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் இருதயத்திற்குள்ளாக, நம்ம இருதயத்திற்குள்ளாக வைத்திருக்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுறீங்கன்னா கேள்விக்குறி ஆக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. The strength of the anointing comes only from the head. பிரெயின்ல இருந்து தான் புறப்பட்டு வருகிறது. அந்த பிரெயினை கர்த்தர் சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய மண்டை கழுவப்படணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருடைய தலை சரியாகணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருடைய ஹெட் இட் மஸ்ட் பி வாஷ்ட் என்று எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க?